ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க, இல்லாத இன்ஃபர்மேஷனை விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ வீடியோ போகலாம். Four of Cups, okay. King of Pentacles, okay. Eight of Pentacles. The Fool. Ace of Cups, okay. Nine of Cups, okay. Page of Wands, okay. Ace of Pentacles. Two of Swords, okay. Eight of Cups, okay. Bottom of the deck, Glamorous. ஓகே, நமக்கு வந்திருக்கிறது ரொம்பவே பாசிட்டிவான கார்டு. ஸோ இது யாருக்கு ரெசனேட் ஆகுன்னு தெரியல. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாயல் பர்சன் சொல்லிக்கலாம், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் சொல்லிக்கலாம். ஓகே, சமூகத்தில் வந்து இப்போ அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து எல்லாருமே அவங்கள ரொம்ப மதிப்பாங்க. ஒரு நல்ல நேம் உள்ள பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு அவங்கள பார்க்குற டைமில் ஒரு பாரம்பரியத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலின்னு சொல்லிக்கலாம். இப்போ என்ன சொல்கிறது, ஸோ அந்த பர்சனுக்கு லைஃப்பில் ஒரு குறை இல்லை. நல்ல ஃபினான்ஷியல், நல்ல ஒரு கெரியர், நல்ல ஃபேமிலி, நல்ல ஒரு பேக்ரவுண்ட், இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல நேம். ஸோ எல்லாமே அந்த பர்சனுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பர்சனுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையான ஒரு பர்சனோட நம்ம சொல்லிக்கலாம். ஒருத்தவங்க அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. பட் ஒரு ஆளுக்கு வாக்கி கொடுத்துட்டா உயிரே போனாலும் அந்த வாக்கை வந்து நிறைவேற்றுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ். ஓகேவா? நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ரொம்ப குட் பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே மேம், நீங்கள் கேட்கலாம், குட் பர்சன் தானே, அப்போ இதுக்கு ரிலேஷன்ஷிப் எண்டப்பா இருக்கு நீங்கள் கேட்கலாம். ஓகே, என்ன தான் குட் பர்சனாக இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறது, அந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறது, அவங்களும் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் நல்ல பர்சன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த பர்சன் அவங்களுக்கான லைஃப்பை வந்து அவங்களே சூஸ் பண்ணாமல் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட ஆசைகளை அவங்களுக்கு ஒரு முடிவெடுக்க தெரியல. ஓகேவா? ஆக்சுவலாக அவங்களோட லைஃப்பை அவங்க தான் சூஸ் பண்ணணும். பட் எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், எங்கள் அம்மா சொல்கிறவங்க தான் நான் மேரேஜ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன், ரொம்ப லாயலான ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரி வர டைமில் யூனிவர்ஸ் வந்து தன்னோட லைஃப்பை தனக்கு சூஸ் பண்ண தெரியலைங்க. அப்போ யூனிவர்ஸ் அதுக்குள்ள ஒரு பாடம் அவங்களுக்கு காட்டி கொடுப்பாங்களே. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஒரு பிரேக்கப் ஆகிருக்கலாம். இது வந்து ஒரு யூனிவர்ஸாகவே கொண்டு வந்து பிரேக்கப்பாக கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக நமக்கு இந்த கார்டு வந்து ஒரு சோல் கனெக்ஷன் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சோல்மேட் இவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக இந்த கார்டு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இந்த எனர்ஜி வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்களா, ஆக்சுவலி இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்டர் பார்க்குறதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மதர் இஷ்யூ.
அம்மா அம்மா ஃபேமிலி இந்த 2 இஷ்யூனால தான் அந்த பர்சன் வந்து உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் உங்கள் மேலே லவ் இருக்குன்னு கேட்டால் அப்கோர்ஸ் லவ் உண்டு. ஹெவிலி அட்ராக்டட், எமோஷ்னலி கனெக்டட் அந்த பர்சன். ஓகேவா? ஹெவிலி அட்ராக்ட், ஃபிசிக்கலி எமோஷ்னலி ஹெவியாக அவங்க கூட கனெக்டட். பட் இதனால் அவங்களை விட்டுட்டு போனாங்கன்னு கேட்டால் மதர் விஷயம். அப்போ இதில் சில பேருக்கு வந்து மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது எல்லாருக்குள்ள சில பேருக்கு. ஓகேவா? ஸோ அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க, ஃபேமிலி ஏற்றுக்க மாட்டாங்க, சமூகத்தில் என்னோடய நேம் வந்து என்னோடய நேம் என்னோடய நேம் டேமேஜ் ஆகும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்களோ. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அந்த பர்சன் உங்களை விட்டு நைஸ் ப்ராக்டிக்கல் பர்சன். ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க. எமோஷ்னலாக வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. எமோஷனல் அட்டாச்மெண்ட் கூட இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த பர்சன் ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க. தன்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது. பட் என்னோடய வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு மேரேஜ் ஆகாட்டாலும் பரவாயில்ல, பட் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டுறக்கூடாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்படக்கூடாது, என்னோடய நேம் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க அந்த ஒரு பர்சன். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நீங்கள் லவ் பண்ணுற பர்சன். ஸோ இது எனர்ஜி யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது தெரியல. ஸோ உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஓகே. அந்த பர்சன் ஆக்சுவலாக சொன்னேன் ஃபேமிலிக்காக தான் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போனாங்க. ஃபேமிலி உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபேமிலிக்காக உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போனால் அந்த பர்சன் ஹாப்பியாக இல்லை, உங்களை விட்டு ரொம்ப சேடாக தான் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணி. ஏன்னா அந்த பர்சன் ஆல்ரெடி எமோஷனலி கனெக்டட். பட் ஃபேமிலியை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களே சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. ஓகேவா? பட் அந்த பர்சன் ஹாப்பி ஒன்றும் இல்லை, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கும். எப்போ பாரு ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணி அவங்க லைஃப்பில் நிறைய சாதிச்சிருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப் வரும்போது இவங்களோட ஓவர் திங்கிங் தான் இங்கே இவங்களுக்கு அவங்களையும் பிரித்து வச்சது இவங்களோட ஓவர் திங்கிங் தான். ஏன்னா ஓவர் திங்கிங் பண்ணி தான் நல்லா இருக்காது பரவாயில்ல, என்னோடய ஃபேமிலி நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா இருக்கணும், எனக்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அந்த ஓவர் திங்கிங் தான் அந்த இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கி விட்டுருக்குது. ஓகேவா? ஓகே, ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆகிடுச்சு. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஆக ஹாப்பியாக இல்லை, டோட்டலி ஸ்டக்கு. ஓகேவா? டோட்டலி ஸ்டக்கு. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தரல, வந்து போய் இருந்துக்கலாம். உங்களோட எமோஷனில் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த பர்சனோட ஹெவிலி அட்ராக்டட், எமோஷ்னலி அட்டாச்மெண்ட் எல்லாமே தெரியும், இருந்தும் உங்களை விட்டுட்டு அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு கொஞ்சம் கூட உங்களோட மனசு கஷ்டப்படுவீங்க, நீங்கள் அழிவீங்க, உங்கள் ஹார்ட் உடையுமே, அது எதையுமே யோசிக்காமல் எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஹாப்பியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போகல, ரொம்ப சேடு தான். ஓகேவா? பட் கரண்ட் சுச்சுவேஷனில் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய் சந்தோஷமாக வாழ முடியல. டோட்டலி ஸ்டக். எப்போ பாரு உங்களோட திங்கிங், உங்கள் முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறது. ஓகே, வீட்டில் இப்போ உங்கள் பர்சனுக்கு ஒரு இப்போ மேரேஜ் ஆகாத பசங்க ஏன்னா இப்போ ஒரு மேரேஜ் டைம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆஃபரை வாங்குறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. இப்போ வீட்டில் உள்ள அலைன்ஸ் பார்ப்பாங்கல்ல, பட் அந்த பர்சன் எந்த ஒரு ஆஃபரையும் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. பட் இப்போ நீங்களாக ஒரு ஆஃபர் கொடுத்தாலும் அதையும் வாங்க ரெடி இல்லை. டோட்டலி ஸ்டக்கு. உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு வந்தாங்க, அந்த பர்சன் ஃபுல்லாக மறக்கவும் முடியலை, ஃபேமிலிக்கிட்ட சொல்லவும் முடியலை. ஃபேமிலியாக மூவ் பண்ணிட்டு போன பிறகு உங்களோட திங்கிங்லேயே ஜீவிக்கிறாங்கன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? முடிஞ்சு போன விஷயத்த நினச்சி டோட்டலி ஸ்டக்கு. அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீல் பண்ணுங்க, இப்படி நம்ம ஒரு ஆள் கூட நம்ம எமோஷனல் அட்டாச்மெண்ட் இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் இருந்துச்சு இல்லையே, பட் இந்த பர்சனுக்கு நமக்கு இவ்வளோ லவ் இருக்கா, இவ்வளோ நம்ம எமோஷனல் அட்டாச்மெண்ட் நமக்கு இருக்கா, அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஓகேவா? பட் வேறு ஒரு விஷயம் இல்லை, அந்த பர்சனுக்கு நம்ம ஃபேமிலி மதர் இஷ்யூ தான். இப்போ கன்ஃபியூஸ், ஃபேமிலியை சூஸ் பண்ணுறதுக்கா உங்களை சூஸ் பண்ணுறதுக்கா, டோட்டலி கன்ஃபியூஸ். ஓகேவா? உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்குது, நீங்கள் கொடுத்த லவ், நீங்கள் கொடுத்த ஒரு கேரிங், பெண் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஸோ எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு பொறுமையாக பார்த்துட்ருக்காங்க. பட் உங்களை ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அவங்க தந்துட்டுருக்கலாம். எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துட்ருக்காங்க, பட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. ஓகேவா? இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஒரு இன்னர் பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் இப்போ பார்த்தீங்கன்னா 9 of Cups. நான் ஆல்ரெடி சொன்னேன், நல்ல ஃபேமிலி, நல்ல கெரியர் எல்லாமே இருக்குது. 10 of Cups ஆகுன்னா அந்த இடத்த நீங்கள் வரணும், வந்தால் மட்டும்தான் 10 of Cups ஆக முடியும். இல்லைங்க அந்த பர்சன்
எல்லாம் இருந்தும் அனாதைன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் இருந்தால் அனாதை. நீங்கள் வந்தால் மட்டும் அந்த பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம் வந்து ஃபீல் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு லவ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் நிரம்பி வாடின்னு சொல்லுவாங்கள்ல, 110% உங்கள் மேலே ஹெவியாக லவ், அந்த அளவுக்கு எமோஷனல் வந்து கூட அட்டாச்மெண்ட் அந்த பர்சன். ஓகேவா? ஸோ அதாவது பர்சனுக்கு இப்போ தான் ஃபீலும் ஆகுது. ஓகேவா? பட் ஒரு ஆஃபரை கொண்டு உங்ககிட்ட வரணும்னு ஒரு இது உண்டு. எனக்கு ஒரு ஆஃபருக்கு இருக்கக்கூடிய கார்டு ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. ஒரு ஆஃபரை கொண்டு ஆக்சுவலி கிளாரிட்டி இல்லை தான், கன்ஃபியூஸ், டோட்டலி ஸ்டாக்கு. ஃபுல்லாக உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபேமிலியை நீங்களே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு ஆஃபரை கொண்டு வரணுன்னு ஒரு இது உண்டு. பட் பெய்டி, ஏன் பெய்டி? ஆளுக்கு கிளாரிட்டி இல்லை. ஆக்சுவலி ஆளுக்கு சுத்தமாக கிளாரிட்டி இல்லை. ஃபேமிலியாக நீங்களா அந்த ஒரு கன்ஃபியூஸில் இருக்காங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ, உங்கள் முன்னாடி தோற்று போகிறதுக்கும் உங்கள் முன்னாடி தோற்று போகிறதுக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா ஆள் அவ்வளோ இப்போ அவ்வளோ ஹெவி மைண்ட் உள்ள ஒரு பர்சன்ஸ். அவ்வளோ நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் அவ்வளோ சீக்கிரம் ஒரு உண்மையான பர்சன், ஒரு லாயல் பர்சன் அவ்வளோவா சீக்கிரமாக யாருக்குமே கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நாளுக்கு வாக்கு கொடுத்தா உயிரே போகணும் அந்த வாக்கு நிறைவேற்றுவாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, நம்ம இன்னும் 2-3 கார்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ஸோ எப்போ நீங்கள் உங்ககிட்ட வருவாங்க, நம்ம அந்த 2-3 கார்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். Devil, Seven of Swords, okay. Queen of Cups, okay. Two of Cups, okay. The Empress. Bottom of the deck, the Wheel of Fortune. Thank you, universe. Thank you so much, universe. Okay. நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் இந்த பர்சனை மறந்துட்டு இல்லை, நீங்களும் அந்த பர்சனை ஹெவியாக உங்களுக்கு ஒரு ஹெவி அட்ராக்ஷன், எமோஷ்னலி நீங்களும் ஹார்ட்டட். நீங்கள் அந்த ஆக்சுவலி நீங்கள் சேடுன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த பர்சனை விட்டு உங்களுக்கும் மூவ் ஆன் பண்ண முடியல, எமோஷ்னலி கனெக்டட். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவல் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அந்த பர்சனுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் அந்த பர்சனுக்கு பிடிக்கும். இந்த பர்சனுக்கு கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கிற டைமில் உங்களுக்கு ஒரு ஹெவி அட்ராக்ஷன்ஸ், நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தால் இப்படிலாம் இருக்கும் நம்ம வந்து எதிர்பார்த்தோம்ல. ஸோ அந்த ஒரு கேரக்டர் உள்ள பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மாதிரி 2 பேருமே சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர். ஓகேவா? நீங்கள் வந்து ஆக்சுவலி வீடியோ பார்க்குறது இப்போ பொண்ணாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சூப்பர் கேர்ளாக இருக்கலாம். அந்த பர்சன் உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒரு மதரிங், ஒரு தாய் தன்னோட மகனுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை நீங்கள் அந்த பர்சனுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அது அந்த பர்சனுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீல் ஆகாமல் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான் அந்த பர்சனுக்கு இப்போ எந்த ஆஃபரையும் ஏற்றுக்க ரெடி இல்லை. ஏன்னா உங்ககிட்ட கிடைச்ச ஒரு ரியல் ஒரு அன்கண்டிஷனல் லவ் வேறு எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்காதுன்னு கூட அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இப்போ எந்த ஆஃபரும் வாங்குறதுக்கு அந்த பர்சன் ரெடி இல்லை. ஓகேவா? ஆக்சுவலி நான் சொன்னேன், அந்த பர்சன் உங்ககிட்ட ஒரு ஆஃபர் கொண்டு வரணும்னு ஒரு இது உண்டு பேடி. ஏன்னா அந்த பர்சன் நல்லா ஸ்ட்ரீட் பண்ணிட்டு போயிருக்காங்க, உங்கள் எமோஷன் கூட உங்கள் ஃபீலிங்ஸ் கூட நல்லா விளையாடிட்டு போயிருக்காங்க, நல்ல மைண்ட் கேம் கழிச்சிட்டு போயிருக்காங்க. மைண்ட் கேம் கழிச்சிட்டு போய் அங்கே போய் சந்தோஷமாக வாழ முடிஞ்சுதான் முடியல. உங்கள் மெமரியில் ஸ்டக்கு, மைண்டில் மறந்துட்டு ஒன்று. அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு உங்கள் ஹெவி அட்ராக்ஷன், செக்ஷுவலி அடிக்ஷன் அப்படின்னா டே அண்ட் நைட் உங்களை பற்றி செக்ஷுவலி ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு ஃபேஷனேட், ஒரு 110% வந்து உங்கள் மேலே ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது. சரி, ஓகே மேம், எப்போ மேம் இவங்க என்கிட்ட வருவாங்க, எல்லாம் ஃபீல் ஆகுது, ஓகே நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் வந்திருக்கு தி வீல். எப்போ அந்த பர்சன் வருவாங்கன்னா, இப்போ அந்த பர்சன் அவங்க ஃபேமிலி கூட இருந்திருந்தாலும், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருந்தாலும், அந்த பர்சன் அந்த வீல் கரங்கி வரணும். அப்படின்னா இந்த வீல் உங்களுக்கு ஃபேவரபாக கரங்கி வரும். அதுக்கான சுச்சுவேஷன் யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. பட் அது வரைக்கும் நீங்கள் சேட் ஆகாமல், டிப்ரெஷன் ஆகாமல், யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு உங்களோட கெரியரை பாருங்கள், உங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போங்க. யூனிவர்ஸ் அந்த பர்சனுக்கு
ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ரகிள்ஸை கொடுத்து இப்போ ஆக்சுவலாக அந்த பர்சன் அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். பட் இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத சொன்னேன்ல, ஒரு இன்னர் பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. பட் இந்த ஒரு மிராக்கிள் யூனிவர்ஸ் கொண்டு வருவாங்க. இந்த ஒரு மிராக்கிள் அப்படின்னா அந்த பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கான ஒரு டிவைன் டைம் வரும். ஸோ அந்த டிவைன் டைமில் மட்டும்தான் இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து சரியாகுமே தவிர மற்றபடி எந்த ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த டிவைன் டைம் வரும்போது யூனிவர்ஸ் கரெக்டாக உங்களை அந்த பர்சன் கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப பாசிட்டிவாக பிஹேவ் பண்ணுங்கள். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்கள் மேலே ஹெவி ஒரு 110% லவ் ஹார்ட் நிரம்பி வழியுது. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்.